அப்பா நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். எல்லோரும் பார்த்த வீடியோ தான். அப்பா நானும் தான் ஒரு பைக் வச்சுருக்கேன். அந்த பைக்கை வந்து ஏதோ என் தேவைக்கு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நீ பைக்கை வாங்கி வச்சுருக்கேன், சந்தோஷம், ஓட்டு. பெரிய பைக் ரைடராக இரு. அஜித்தை விட பெரிய மாசான பைக் ரைடராக வேகம் போ. ஆனால் வந்து உன்னால் வந்து நடு ரோட்டில் அப்படி ஓட்டி எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுச்சு. அதுபோக வந்து இளைஞர்கள் உன்னை நம்பி வரான் பாரு. அவனுக்கு ஏதாவது ஒன்று அந்த ஆக்சிடென்ட் எவ்வளோ கேஸ் ஆகுது இது அதெல்லாம் யோசிச்சியா? உன்னால் எவ்வளோ துள்ள இளைஞர்கள் உன்னை நம்பி வாரான் பாரு. அவ்வளோ ரசிகர்கள் அவனுக்கு என்ன சொல்ல வரான்னு ஒன்றும் புரியலை. சரிப்பா அதை விடு. முதுகுக்கு பின்னாடி என்னமோ ஒரு ரசிகர்கள் பட்டாளம் சொல்லிட்டு ஒரு வெறும் பச்சை ஊற்றி வச்சிருக்கிய. அதை பார்த்து என்னமோ பொட்டச்சி போய் பாம்பு இருக்கு பாருங்க, பாம்பு தோல் உறிஞ்சு கிடக்கு பாருங்க, அந்த மாதிரி இருக்கு. உன்னே பார்த்து இப்போ முதுகில் எத்தனை பேர் பச்சை ஊற்றுவேன்? அப்போ அதுக்கெல்லாம் இதை யார் பதில் சொல்கிறது சொல்லுப்பா? இந்த புதுவில் பார்த்து ஏதோ ஒரு நரம்பில் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகி பிற்காலத்தில் ஒரு பாதிப்பு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்? அதை விடு. உன் பொண்டாட்டி வந்து உன்னை கேள்வி வைக்கும்போது யார் பச்சை ஊற்றி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது சொல்லு? எதுக்கு விவரம் லேட்டேன்? இதெல்லாம் வந்து என்னது சொல்லிப்பா, இதெல்லாம் ரொம்ப மன வேதனையாக இருக்குப்பா. அதுக்கு தான் சொல்லேன், இந்திய முதலமைச்சர் மோடி ஐயாவுக்கும் இப்போ தமிழ்நாடு பிரதமருக்கு நம்ம மனநிலை போடணும்ப்பா. இல்லை ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெரிய உயர்ந்த பதவியில் இருக்குது, ஜனாதிபதிக்கே பதவி நம்ம மனநிலை போட்டுருவேன். ஆமாம், எனக்கு ஒன்றும் தெரியலை இப்படிலாம் செய்கிறது, மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. ஆமாம், என்ன சும்மா போட்டுக்கிட்டு இந்த இப்படிலாம் நல்லாவா இருக்குது? அதுபோக நம்ம ஒரு இன்ஸ்டாகிராம் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன், இதே ரகுபதி ஊட்டல்கள். அதில் வேறு என்னை போட்டு வச்சு செஞ்சாங்க, இந்த பேப்பர் அடிக்கெல்லாம் போட்டு, இந்த வெண்டைக்காய் சுண்டைக்காய் அப்புறம் புடலங்காய் எல்லாம் அது மாதிரி போட்டுக்கிட்டு என்னை போட்டு ரொம்ப ஒன்றும் தெரியாது எனக்கு ஏதாவது தெரிஞ்சு. இப்போ உங்களால் வந்து செவத்தில் முட்டிக்கிட்டா நிற்க முடியும்? இப்படிலாம் வீடியோ போட்டு அசிங்கப்படுத்தி அது வரைக்கும் இதில் வேறு ஜிபி முத்து வேறு அங்கே போய் நின்றுக்கிட்டு பண்ணுறாப்புல. நல்லதை சொல்லுங்க. சும்மா போட்டுக்கிட்டு எதுக்கு எடுத்தாலும் செத்தப்பேன்னு சொல்லியா இங்கே போய் அவன் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருந்தா சொல்கிறீங்களாங்க, இப்படி போய் பச்சை ஊற்றி எடுத்துட்றான் பாருங்க. இது ஃபாலோவர்ஸ் இவனுக்கு எவ்வளோ ரசிகர்கள் இருக்கான் பாருங்க. அவன் நியூஸில் பார்த்தா போலீஸ் என்னங்க போலீஸு, எனக்கு ரசிகர் தான் முக்கியம், ரசிகர்கள் எதையும் செய்வேன் அப்படின்னு சொல்கிறேன். சட்ட ஒழுங்கு பாதுகாக்கிற போலீஸ் தானே. அப்போ போலீஸ் மீறி நீ சில விஷயங்கள் வந்து சட்டப்படி தான் நான் நடக்கணும். என்னன்னு ஒன்றும் புரியலப்பா. நமக்கெல்லாம் இந்த நாக்கு இருக்கிறது தான் பேச தோணுதுலாம். அப்படியே அறுத்துக்கிட்டோம்னா நம்மளால் பேசாமல் வேணான்னு இருந்துக்கலாம்னு நினைக்கிறேன். வாயை விட்டு பேசாமல் குத்தமாக தெரியுது, எதையும் சொன்னாலும் சண்டைக்கு வந்துடுறாங்க. என்னத்த சொல்கிறது ஒன்றும் இல்லைப்பா சாமி. சும்மா ஏதோ நம்ம வாயில் வந்து சொல்கிறேன், எதுவும் தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. நான் ஒன்று சப்ஸ்கிரைப் ஆகணும், வியூஸ் ஆகணும், இப்படி லைக் கமெண்ட் ஆகணும்னு இல்லை. இது நான் தான் உங்களுக்கு சொல்கிறேன், வேறு என்ன எனக்கு என்ன ஒன்றும் புரியலை. நீ நல்லா இருக்குதான் சொல்கிறேன். இப்படிலாம் பச்சை கொடுத்து வச்சுக்கிட்டு நாளைக்கு வந்து வரக்கூடிய உன் பொண்டாட்டிக்கே பதில் சொல்ல முடியாது, பார்த்துக்க. அதுதான் நான் சொல்லுவேன், வேறு ஒன்றும் எனக்கு சொல்கிறக்கு ஒன்றும் கிடையாதுப்பா. ஆமாம், சும்மா நானே சும்மா இருந்துருங்க, நான் பொழப்பே இருந்துருங்க. துண்டோதரி தோளில் போட்டு வர நம்ம வாட்ட தெரியலாம். இது நமக்கு தேவையா? அதெல்லாம் எதுக்கு இல்லத்தை சொல்ல போய் எல்லாம் சொல்ல முடியலை. உண்மையிலே சொல்கிறேன், மன வருத்தப்பட்டு சொல்கிறேன். ஆமாம்.